அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இந்த நிலையில் இந்த மனுவானது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி கடந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் அனுப்பி வைத்தார். மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். ஆளுநர் இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கான காரணம் என்ன? இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எத்தனை நாட்கள் ஆகிறது? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு ரிட் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக UGC விதிகள், துணைவேந்தர் நியமன மசோதா தொடர்பான பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது நினைவு கூறத்தக்கது. இந்நிலையில் தான் இந்த விவகாரம் தற்போது உச்சநீதிமன்றத்தை எட்டியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதங்களில் தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறிப்பாக கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கான சட்ட மசோதா என்பது தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தார். இது மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக தற்போது உருவெடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்துதான் தற்போது உச்சநீதிமன்றத்தை நாடி ஒரு ரிட் மனுவை தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் நிஷா ரோத்தகி தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷ். அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.